ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை செக்கடி தெருவைச் சேர்ந்தவர் பச்சிராஜன். இவர் அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி ரேவதி தனியார் பள்ளி ஆசிரியையாக உள்ளார். இவர்களது முதல் மகளுக்கு திருமணமான நிலையில் இரண்டாவது மகளான சிவமதி அங்குள்ள தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி இயற்பியல் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் மாணவி சிவமதியும் அதே பகுதியைச் சேர்ந்த ஏர்டெல் நிறுவனத்தில் பணிபுரியும் ஆனந்த கிருஷ்ணன் என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். இவர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சார்ந்தவர்கள் என்பதால் இவர்களின் காதலுக்கு மாணவி சிவமதியின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் உறவுக்காரரின் மகன் ஒருவரை மாணவி சிவமதிக்கு அவசரமாக திருமணம் செய்து வைக்க முயன்றபோது சிவமதி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மாணவி சிவமதியும் ஆனந்த கிருஷ்ணனும் வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி செங்கோட்டை புலிகரை பகுதியில் உள்ள சிவகாமி அம்பாள் சதாசிவமூர்த்தி திருக்கோவிலில் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து அதற்கான அழைப்பிதழும் அச்சடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருதரப்பு வீட்டினருக்கும் மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் 1ஆம் தேதி இரவில் மாணவி சிவமதிக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி டவுன் கண்டியப்பேரியில் உள்ள அரசு மருத்துவமனையில் கழுத்தில் காயங்களுடன் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். இந்த தகவல் அறிந்த திருநெல்வேலி மாநகர பேட்டை காவல் நிலைய போலீசார் மாணவி மர்ம மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் மாணவி சிவமதியை ஆணவ படுகொலை செய்ததாக ஆனந்த கிருஷ்ணனின் குடும்பத்தினர் புகார் அளித்தனர். நான் சமுதாயத்தில் சார்ந்தவன். நானும் என் தெரு பக்கத்தில் உள்ள சிவமதி பொண்ணும் 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இந்த லவ் பண்ணிட்டு இருக்கிறது வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. வர வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி 2 பேருக்கும் கல்யாணம் கோயில் வச்சு கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கல்யாணத்துக்கான எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்தோம். இந்த நேற்று தான் போய் நானும் அந்த பொண்ணு பட்டு சேலை எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த நேற்று அந்த பொண்ணு வீட்டில் ஒரு சில விஷயங்கள் தெரிய அந்த பொண்ணோட செல்லை பிடுங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அவங்க அம்மா, அவங்க பாட்டி, அவங்க அப்பா டியூட்டிக்கு போயிட்டாங்க. ஈவினிங் தான் வந்தாங்க. எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு தெரியல. அவங்க தாய் மாமா தான் அந்த பையன் அந்த ஜாதியை விளங்காத ஜாதி, அந்த ஜாதி கூட நீ போறியா, அந்த ஜாதியில தான் நீ வாக்கப்படணுமா அப்படின்னு ஜாதியை தரக்குறைவாக பேசி, நீ அந்த ஜாதியில தான் வாக்கப்படுவோன்னா உன்னைய நாங்களே கொன்று போட்டுருவோம், எனக்கு கௌரவம் தான் முக்கியம், நீயே முக்கியம் இல்லை, கொன்னுட்டு நாங்கள் எப்படி பேசணுமோ நாங்கள் சமாளிச்சுக்கிடும் அப்படின்னு அந்த பொண்ணை அவங்களே கொண்டுட்டாங்க. அந்த கோட்டாலே போகக்கூடாது, அந்த தெரு பக்கமே போகக்கூடாது, அவங்க ஜாதியில் நாங்கள் போய் எங்கள் பொண்ணை கொடுக்க மாட்டோம், அதுக்கு நாங்கள் பொண்ணை இழந்துருந்தோம். அப்படி ஒரு முடிவில் அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பொண்ணு பேர் சிவமதி, என்னோட பேர் ஆனந்த கிருஷ்ணன். இதனையடுத்து மாணவி சிவமதியின் பெற்றோரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சிவமதி வீட்டில் மின் விசிறியில் துப்பட்டாவால் உயிரை மாய்த்து கொண்டார் என விசாரணையில் தெரிய வந்ததாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. தனது மகள் உயிரை மாய்த்து கொண்டார் என்பது வெளியே தெரிய வந்தால் தனது குடும்பம் மானம் போய்விடும் என கருதி அந்த துப்பட்டாவை மறைத்து வைத்திருந்ததாக வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இந்த சம்பவம் ஆணவ படுகொலை இல்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜ். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.